ஐயா, அம்மாவுக்கு பிரச்சனையா இல்லை குழந்தைக்கு பிரச்சனை என்பது குழந்தைக்கு தான் பிரச்சனை. ஆனால் அம்மா மூலமா அவங்களுக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஆமாம், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன சிகிச்சை கொடுத்தீங்க? நம்ம மருந்து கொடுக்கும்போது 8 மாத கை குழந்தை, அதனால் டைரெக்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தாய்க்கு கொடுத்து தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை புகட்ட வச்சு சரி பண்ணோம். மற்ற அனுபவத்தை அவங்களே நேரில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு? பாப்பாவுக்கு வந்து 8 மந்த் சொல்ல சளி அதிகமாகி ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ணி பார்க்கணும் சொன்னாங்க. ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணியும் ரொம்ப அதிகமாகிட்டு ஐசியூவில் தான் அட்மிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஐசியூவில் 10 days வச்சுட்டு இருந்தாங்க. ஐயா எனக்கு தாய்ப்பால் மூலயமா மருந்து கொடுத்தாங்க. அதில் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2 விதி மருந்துலேயே கொஞ்சம் அளவுக்கு சரியாயிடுங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வெளில வந்துடுங்க சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் 2 நாள்லேயே ஐயா போயிட்டு மருந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். ஒரே மந்த்து தான் எடுத்துக்கிட்டேன். பூர்ணமாக என் பையனுக்கு புகை வைக்கிற அளவுக்கு இன்னும் அந்த சளி வரல. ஆனால் முன்னெல்லாம் புகை வைப்பீங்களா போயிட்டு? வச்சுட்டு இருந்தா அதான் அந்த வீசிங் அதிகமாகி போய் இதான் அட்மிட் பண்ணி பார்த்தது. எவ்வளவு நாளா? 10 நாளா 10 விதி புகை வச்சுட்டே தான் இருந்தாங்களே. 10 நாளும் புகை வச்சுட்டு இருந்தீங்க? ஆமா, ஐசியூல. அதுக்கப்புறம் ஐயோட மருந்து கொடுத்து அது தேவைப்படல. இப்போ சாதாரண சளி காய்ச்சல் மட்டும் தான் இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன். இன்னும் அந்த வீசிங் ப்ராப்ளம் வரல. இப்ப எவ்வளவு நாளா மருந்து எடுத்து அந்த புகை எல்லாம் வைக்காம எவ்வளவு நாளா இப்ப இருக்காரு? இப்ப எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 2 வருஷமா குழந்தைக்கு வர்ற சாதாரண காய்ச்சல் சளிதான் பிடிக்குது. ஆனா முன்ன மாதிரி புகை வைக்க வேண்டிய சூழ்நிலை வரல. நீங்க போய் சிகிச்சை பார்த்த டாக்டர் கேக்குறாங்களா ஏதாவது? கேட்டாங்க. நானே புகை வைக்கிறதா போல இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு போவேன். அது வேண்டாம், இது சாதாரண சளி தான், இது அவனுக்கு வீசிங் வர அளவுக்குலாம் இன்னும் சளியெல்லாம் இல்லம்மா, நல்லா ஆயிடுச்சு சொன்னாரு. இது போல நான் சொன்னேன், இது போல மருந்து எடுத்துட்டேங்க சொன்னேன். அதில் தான் குணமாயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு சொல்லுவாங்க. மருந்து எடுத்து எத்தனை நாள்ல குழந்தைக்கு சரியாச்சுமா? ஐசியூல இருக்கும். ஐசியூல சொல்ல 3 வேளை மருந்து தாங்க. 3 வேளை மருந்து. ஓஹோ, காலையில நைட் அது மாதிரி கொடுத்தாங்க? ஆமா. ஓகே ஐயா, சொல்லுங்க ஐயா, இவங்களுடைய கேஸ் ஹிஸ்டரி நீங்க சொல்லுங்க ஐயா. அதுதான் 8 மாதம் இருக்குது. குழந்தைக்கு பிரச்சனை, ஐசியூல இருக்காங்க. 10 நாளா ஐசியூல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வேளை மருந்துல அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு 2 வருஷமா, குழந்தைக்கு 2 வருஷம் ஆகுது. இப்போ ஹாஸ்பிட்டல் போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த புகை வைக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. நார்மல் வர்ற குழந்தைக்கு காய்ச்சல் சளி தான் வருது. அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க. இது என்ன மருந்து, எப்படி? ஒன்றும் இல்லைங்க, சித்தர்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம இது ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி தான். இது மருந்துன்னே சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையை தீர்க்கும். பிரச்சனை இல்லாதவங்க சாப்பிடும்போது சத்தாக மாறிடும். அந்த கான்செப்டில் தான் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ இல்லையோ இது உள்ளே கொடுப்போம். தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு போக போகுது, ஃபீடிங் மூலமாக அந்த பிரச்சனை இருக்கிற குழந்தைக்கு சரியாயிட போகுது, இவங்களுக்கு சத்தா வரப்போகுது. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் சரி தாய்க்கு கொடுத்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ல சக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஓகேயா. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீசிங், ஆஸ்மா, சைனஸ் பிரச்சனை இருக்கு. இன்ஹேலர் யூஸ் பண்றாங்க, பஃப் யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க, இல்லை சித்த ஆயுர்வேத யூனானி மருந்து எடுக்கிறாங்க, அலோபதியில் மருந்து எடுக்கிறாங்க. அப்படின்ற போது பல வருஷமா எடுக்கிறாங்க. 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷமா பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க. ஒரு பனிக்காலம், ஒரு மழை காலம், ஒரு குளிர்காலம் வந்தாலோ, இல்லை உயரமான பொருள் சாப்பிட்டாலும் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்? அவங்க இதுக்கு முன்னாடி எடுக்கிற எந்த மருத்துவ முறைனா இருக்கட்டும் கூட இதை நம்ம எடுக்கும்போது ஓரிரு மாதங்களில் அனைத்தையும் நிப்பாட்டிடலாம். நம்ம மருந்தும் தேவைப்படாது, மொத்தத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்க மீண்டும் வந்துடலாம். அந்த பிரச்சனையிலேருந்து, அந்த பாதிப்புலேருந்து வந்துடலாம். மருந்து இல்லாமல் வாழ முடியுன்றீங்க? ஆம், கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு இது மாதிரி குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லர் யூஸ் பண்றாங்க, இல்ல மாத்திரை மருந்துகள் எடுக்கிறாங்க, சித்த ஆயுர்வேத மூலிகை மருந்துகள் எடுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சார்பா நீங்க உங்க மனசுல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? பாப்பாவுக்கு குணமானதுனால நம்மளுக்கு நம்புது ஐயாவை. ஐயா நம்புறீங்க? நம்புறீங்க. ஏன்னா நேர்களே, உங்களுக்கும் ஆஸ்மா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? பல வருஷங்களா இருக்கா?
இதுக்காக நீங்க இன்லர் யூஸ் பண்றீங்க, பப் யூஸ் பண்றீங்க, புகை வைக்கிறீங்களா, சித்த ஆயுர்வேத யுனானி மருந்து எடுக்கிறீங்களா, கண்டினியூவா டாக்டர் சொல்ற அந்த மருந்துகளையும் ஆலோசனைகளையும் மருந்துகளும் தொடர்ந்து எடுங்க. அதே சமயத்துல இந்த மருந்துகளையும் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா சீக்கிரமா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வழிவகுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பதிவாக இருக்கு. ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாக்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.